அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு கண் முன்னாலே நடக்குது. இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்காததுனால எங்களுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்பாவி மக்கள் 7 பேர் வந்து கைது செய்திருக்காங்க. அடிப்பட்டு வயிறு தலை எல்லாம் அடிப்பட்டு அறுவை சிகிச்சை பண்ண குடும்ப ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறார். அந்த நிலையில் கூட எங்க தரப்புல எங்களால் நியாயத்தில் ஒருத்தர் கூட வந்து எங்க பகுதியில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எது தரப்புல இருக்கிற எம்எல்ஏ தரப்புல ஒருத்தர் கூட பண்ணல. நான் எங்க பக்கம் அப்போ இந்த நாட்டை நிர்வாகக்கூடிய காவல்துறை சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மக்கள் பாதிப்பு இருக்கிறாங்க. அதனால அந்த நடுநிலையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுனாலதான் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த எடுக்கிற வரைக்கும் எஃப்ஐஆர் பண்ணல. எம்எல்ஏ வந்திருக்கிறோம், 2 எம்எல்ஏ இருக்கிறோம், மாவட்ட செயலாளர், வழக்கறிஞர்கள், நம்மளுடைய கணேஷ்குமார் மாநில இளைஞர் சங்கத்துடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கங்க அமைதியா நடந்தோம். எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வர எங்களுக்கு போராட்டம் வாயாது. சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யணும். சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யணும். கைது செய்கின்ற வரை வெளியூர்காரங்க எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறதுக்கு நாங்கள் அமைதியான முறையில் உட்காந்துருக்கோம். காவல்துறை நடுநடையோடு செயல்படணும். போட்டு தரையில் இருக்கிறார் எஃப்ஐஆர் கைது செய்யணும். சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யணும். அந்த மூலதறி தாக்குதல் நடத்தின நடராஜன் மற்றும் ஆனந்த் 2 பேரும் கைது செய்தால்தான் நான் இருக்கிறேன். நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் செய்தியை நடுநிலை சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் அனைவரும் உங்களுக்கு சமம். நடுநிலையான செய்தியை வெளியிட்டு சொல்லி நம்ம தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடக பேரவை நண்பர்கள் உங்கள் அன்போடு பண்போடு பாசத்தோடு செய்தியை நடுநிலையாக கேட்டுக்கொள்றேன். திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அருள் எம்எல்ஏ அவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறதோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஆதரவாக எதிர் அணியினரை கைது செய்யாவிட்டால் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறும். சரிண்ணா